இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 27ஆம் நாளாகிய இன்று இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பால் நாம் காண்பிக்க வேண்டிய அல்லது கொண்டிருக்க வேண்டிய ஒரு சில ஒருத்தல் முயற்சிகளை குறித்து தியானிப்போம். முன்பொரு காலத்தில் மறவன் தேசத்திலே இறைபணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு குருவானவரிடம் ஒரு நாள் ஒரு எளிய பெண்மணி வந்து வணக்கம் செலுத்தினாள். அவளிடமிருந்த பக்தியை, புத்திசாலித்தனத்தை கண்ட அந்த குருவானவர், மகளே, உனது ஊர் எது என்று கேட்க அந்த பெண், நான் எந்த நேரம் எங்கே இருக்கிறேனோ அதுதான் என் ஊர். என்னுடைய தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள். என் வாழ்க்கைக்கு எது கிடைத்ததோ அதை கொண்டு உயிர் வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னாள். அதற்கு அந்த குருவானவர், நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் நாள்தோறும் விறகு பொறுக்கி சந்தையில் கொண்டு போய் விற்று கொண்டு வருகிறேன் என்றாள். இதில் உனக்கு ஏதேனும் வருமானம் கிடைக்குமா என குரு கேட்க, சில சமயத்தில் சிறிதளவு லாபம் கிடைக்கும், மற்ற நாட்களில் ஒன்றும் கிடைக்காது என்று அவள் பதிலளித்தாள். அப்படியானால் நீ சாப்பிடுவது எப்படி என அந்த குரு அவரை கேட்க, சாப்பாடு இல்லாத நாட்களில் நான் ஒரு சந்தி இருந்து இயேசுவின் திரு இருதய அன்புக்காகவும் கிறிஸ்தவர் அல்லாதவர் மனம் திரும்புவதற்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாள். இந்த பதிலை கேட்ட அந்த குருவானவரின் இதயம் இரக்கத்தால் மிகுந்து உடனே தன்னுடைய பையிலிருந்து சிறிதளவு பணத்தை எடுத்து அவளிடத்திலே கொடுத்தார். இந்த பணத்தை கண்டதும் ஏதோ புதையலை கண்டது போல் அந்த பெண்ணின் இதயம் மகிழ்ச்சி அடைந்தது. தந்தையே, என்னுடைய கணவர் இறந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. எனக்கு எப்பொழுது பணம் கிடைக்கும், எப்பொழுது அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக திருப்பலி நிறைவேற்றி கொடுக்கலாம் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனவே தயவு செய்து இந்த பணத்தை வைத்து கொண்டு அவருக்காக திருப்பலி நிறைவேற்றுங்கள். நான் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு என்னால் இயன்ற சிறிய சிறிய ஒருத்தல் முயற்சிகளை செய்து ஒரு சந்தி அனுசரித்து வருவேன் என்று அவள் பதில் சொன்னாள். இதை கேட்டு அந்த குருவானவர், மகளே, இந்த ரூபாயை நீ உன்னுடைய உணவிற்காக வைத்துக்கொள். நான் நாளைக்கு உன்னுடைய கருத்துக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதய பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஏழை பெண்மணி ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாய் இருக்கிறாள். தன்னுடைய கணவனை இழந்து அவளை துன்பத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய கணவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு தன்னால் இயன்ற ஒருத்தல் முயற்சிகளை செய்வதற்கான அந்த செயல்பாடுகளில் அவள் ஈடுபட்டாள் என்று பார்க்கிறோம். இயேசுவினுடைய திரு இருதயத்தின் மீது எந்த அளவிற்கு பக்தியும் பாசமும் அன்பும் இருந்தது என்று சொன்னால், தன்னுடைய வாழ்விலே தன் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் அனைவரையும் இழந்த பிற்பாடும் கூட இயேசுவினுடைய திரு இருதயத்தின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டு தன் உறவுகளுக்காக அந்த பெண் அப்படிப்பட்ட அந்த தியாகங்களை, ஒருத்தல் முயற்சிகளை செய்வது உண்மையிலேயே நமக்கெல்லாம் மிக பெரிய படிப்பினையாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பால் நாமும் நம்முடைய இதயங்களை திருப்பி நம்மால் இயன்ற சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வோம். அது நம்மவர்களுக்காக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வுக்காக இருக்கலாம். நாம் இப்படிப்பட்ட சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகளை செய்கிற பொழுது நிச்சயமாக இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு அது ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலமாக அவருடைய அருளை, ஆசீரை நாமும் அளப்பரிய விதத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுப்போம். நம்மால் இயன்ற ஒருத்தல் முயற்சிகளை செய்து அவருக்கு மகிமை சேர்த்து, அதனால் அவரிடமிருந்து நாமும் பதில் மொழியாக ஆசீரை நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.